வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்ல நம்ம இன்னைக்கு பாக்குற ஒரு ரூஃபிங் வந்து ரொம்ப இனோவேட்டிவா, அதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நடுவில் பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரூஃபிங் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ல ரூஃபிங் பண்ணிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கேரட் டைப்ல ஃப்ரண்ட் ரூஃபும், அதே மாதிரி மேலே வந்து ஒரு 3 வே டைப்ல ஒரு ரூஃபும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்குங்க. அதாவது இப்போ நீங்க பழைய வீடு ஏதாவது கட்டியிருக்கீங்க, அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரூம் போடல, முன்னாடி எலிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரளா டைப் ரூஃபிங் வந்து பண்ணலாங்க. அதை தாண்டி இப்போ கேரளா டைப் பண்ண பின்னாடி அந்த படியோட இருந்து நமக்கு அந்த மேலே வர தண்ணியில வந்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வீட்டோட எலிவேஷனை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பண்ணியிருக்க நம்ம பண்ண மெத்தட் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டாப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சீட் பண்ணியிருக்குங்க. ஸோ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிளாஸ் சீட் யூஸ் பண்ணி மேலே ஒரு கேரளா டைப் ரூஃபிங் 3 வேவ்லையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராடான ஸ்பேஸுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் நிற்கலாம், அந்த அளவுக்கு தாராளமான இடம். இது வந்து பழைய வீடுங்க. ஸோ இந்த இடத்து பழைய வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஒரு ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸுங்க. இடம் வந்து பண்ணாரு கஸ்டமர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இந்த சைடு அந்த சைடு வாசல் ஷூடாக இருந்தது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லி நம்ம கட் பண்ணி கொடுத்துருந்தோம். இங்கே யூஸ் பண்ணிக்கிற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோட 6 கார் அப்படிங்கிற சைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து 6 இன்ச்சு கார் இதுல நல்ல பெரிய சைஸ் போஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷெட்டோட அந்த டோட்டல் ஹெவிலோடும் இதெல்லாம் டெசிலோட இறங்கி போகுதுங்க. ஸோ இங்கே செக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்ல சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து அப்படியே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. ஸோ அது வந்து நேச்சுரலான ஷீட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் கேலட்டிக் ரூஃபிங் ஷீட்ல கூலிங் ஷீட்டுனா முதல்ல என்ன அப்படின்னா இதுதான் அந்த கூலிங் ஷீட்டுங்க. எப்படி இது கூலிங் ஷீட் அப்படிங்கிறோம் அப்படின்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அலுமினியம், அடுத்தது மெக்னீஷியங்க. ஸோ 25 வருஷம் வாரண்டி வர மெட்டீரியல். இரும்பு வந்து நார்மலாவே ஹீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அப்சர்வேஷனை உள்ள கொடுக்கும். ஆனா மெக்னீஷியம் வந்து அந்த அப்சர்வேஷனை வந்து அப்படியே 50% வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீட்டுக்கு தான் இந்த ரூஃபிங் பண்ணிருக்கோம். இங்க வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அப்சர்வேஷன் கொஞ்சம் கூட தெரியல, அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குங்க. இப்ப நம்ம பண்ண இன்னோவேட்டிவான இன்னொரு ஒர்க் அப்படின்னு கேட்டா, மேல நம்ம ஸ்டெப் ரூமுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பழைய ஸ்டெப்புங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கிரில் எல்லாம் போட்டு பழைய மாடல் இந்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இதை நம்ம ஷெட்ல இருந்தே கீழே இருந்தே இந்த இதுக்கான போஸ்ட் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருந்தோம். பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கீழே வந்து அந்த பெரிய ஷெட்டோட கனெக்டிவிட்டி அந்த போஸ்ட் கொடுத்துருந்தோம். அந்த போஸ்ட் அப் டு வந்து 20 feet ஹைட் பண்ணி ஹெட் ரூம் வரைக்குமே அந்த போஸ்ட் கொடுத்து சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் கொடுத்துருங்க. ஸோ கிளாஸ் ரூம்ல பார்க்கும்போதே தெரியும், நீங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி கீழே வராதுங்க. இப்போ பழைய வீடு கட்டியிருக்கீங்க, ஸ்டெப் ரூம் போடாம போட்டுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா எலிவேஷன் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப காமனா வரும். ஸோ நீங்க சைட்ல வால் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவர் வச்சு கட்டி அது தாங்குமா தாங்காதா, பெல்ட் போடணும், அந்த மாதிரிலாம் எந்த தேவை இல்லைங்க. நமக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நீடுக்கு வந்து சிம்பிள் பட்ஜெட்ல இந்த மாதிரி ரூஃபிங் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல டாப் வியூவும் காமிக்கிறோம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து ஒரு எலிவேஷனாவும் பிளான் பண்ணோம். 3 வே டேப்பர்ல ஷெட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் யூஸ் பண்றோம். இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல போறதுக்காக ஒரு லேடர் செட்டப் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுதாங்க அது. ஒருவேளை டேங்க் ஏதாவது கிளீன் பண்ண போகணும் அப்படின்னா இந்த லேடர் செட்டப்ல தான் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வாட்டர் வச்சிருக்கோம். ஸோ இதுல தான் இந்த வாட்டர் வந்து டிராப் ஆயிட்டு கீழே போயிட்டு அப்படியே ஷெட்ல கனெக்ட் ஆகி அவுட் ஆகிக்குங்க. இது ஒரு ரூஃப் வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேரளா டைப் ரூஃப்ல 3 வே மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிசைன் வந்து அட்டாச்சோட. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், ஒரு பாக்குறதுக்கு கியூட்டா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாம நாங்க தொடர்ந்து இது மாதிரி இன்னோவேட்டிவான ரூஃபிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதோட 30+ மெட்டீரியல் வச்சிருக்கோங்க. 30+ என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓடு பிளஸ் ஓடுமா இருக்கிற ஷீட் மட்டும் பண்றதுங்க. அதுல கொஞ்சம் பிராண்டட் வச்சிருக்கோம், அதே மாதிரி நார்மல் வச்சிருக்கோம். அதே நார்மல் பார்த்தீங்கன்னா டாடா, JSW அந்த மாதிரி ஷீட்டும் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் ரூஃபிங் ஒர்க் பண்ணி தரோம். ஸோ கமர்ஷியல் ரிலேட்டட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இதே மாதிரி இன்னோவேட்டிவான ரூஃபிங் ஒர்க்ஸ் ரிலேட்டடாக எது இருந்தாலும் நம்ம 30+ மெட்டீரியல் நம்மளே பண்றோங்க. ஸோ உங்களுக்கு எங்க இருந்தாலும் சரி, மினிமம் எங்களுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், நாங்கள் உங்க இடத்துக்கு வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணி தரோம். இந்த மாதிரி ஒர்க் நீட்ஸ் இருந்தா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங் பாத்தீங்கன்னா 10 years ரன் ஆயிட்டு இருக்கு. கேரளா டைப் ரூஃபிங், ரெசார்ட் ரூஃபிங், அரண்மனை ரூஃபிங், கார் பார்க்கிங் ரூஃபிங், டெரகோட்டா ரூஃபிங் நம்ம சன்ரூஃபிங்ல வாஸ்து முறைப்படி செஞ்சு தராங்க. 25 years வாரண்டியோடவும் நம்ம ரூஃபிங் பண்றோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற ரூஃபிங் வேணும்னா சன்ரூஃபிங்கை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.